முதுகலை மருத்துவ படிப்பில் ஏற்கனவே இருந்த பழைய இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த கோரி மருத்துவ மாணவர்கள் சமாதி கட்டி குழிக்குள் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களுக்காக முதுகலை மருத்துவ படிப்பில் இருந்த 50% இடஒதுக்கீடு முறையை நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மருத்துவர்கள் சென்னை DMS வளாகத்தில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 16வது நாளான இன்று செங்கற்களால் சமாதி அமைத்து அந்த குழிக்குள் இறங்கி மாணவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50% இடஒதுக்கீடு ரத்து பண்ணதால தான் நாங்கள் இந்த 15 நாளாக இன்னையோட சேர்த்து 16வது நாளாக எங்கள் டாக்டர் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த ஒரு தீர்ப்புனால நாங்கள் அரசு மருத்துவர்கள் யாராலுமே மேற்படிப்புங்கிற கனவே எட்ட முடியாத அளவுக்குரியது இந்த தீர்ப்பு இருக்குது எங்களுக்கு. இதனால் மக்கள் கண்டிப்பாக பெரிதளவும் பாதிக்கப்படுறாங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா அவசர சட்டம் போட்டு இதை ஒரு லாவாக கொண்டு வந்து பின்னாடி இருக்கிற மருத்துவர்கள் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் பண்ணணும்னா இதுக்கு ஒரு அவசர சட்டம் கண்டிப்பாக விரைவில் கொண்டு வரணும்.